உண்ணாமலை அண்ணாமலை நான் இருக்கிறது இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டது, காசிக்கு போனால் காசியில் போய் காசி விஸ்வநாத் தரிசனம் பண்ணுனா ராமேஸ்வரம் வந்து தான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த காசிக்கு போயிட்டு இந்த காசிக்கு வந்தால், இந்த ராமேஸ்வரம் வந்தால் என்ன நடக்கும்? அந்த காசி சனியோட அனுகிரகம். ஆனால் தென்காசி குபேரனோட அனுகிரகம். இந்த தென்காசிக்கு போயிட்டு இந்த ராமேஸ்வரம் வந்து பாருங்க. ஒரு 3 முறை தென்காசிக்கு போயிட்டு 1 முறை ராமேஸ்வரம் வந்து பாருங்க. இல்லை தென்காசிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நேராக ராமேஸ்வரம் வந்து பாருங்க, நல்லதே நடக்கும். ஆனால் நீங்கள் படித்த ஆன்மீகத்தில் காசிக்கு போய் கங்கால குளிச்சு காசி விஸ்வநாத் தரிசனம் பண்ணிட்டு அந்த பிணங்கள் எரிகிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ராமேஸ்வரம் வந்து கடலில் மூழ்கி கடல் தீர்த்ததும் கொண்டு குடும்பத்துக்கு போனால் ஒன்றும் இல்லை. கங்கா என்பது, சமுத்திரம் என்பது நம்மளை உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அது நம்மளோட சரீரம் என்பது ஒரு நீரோட சக்தி. அந்த நீரோட சக்தியை நெருப்பில் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயமே. காசி லட்சக்கணக்கான லிங்கம், திருவண்ணாமலை கோடான கோடி லிங்கம். அதே போல் இந்த ராமேஸ்வரம் 1008 லிங்கம், 1008 தீர்த்தம், 1008 லிங்கம். இந்த ராமேஸ்வரம் அந்த 1008 தீர்த்தம் தான். 1008 தீர்த்தத்தை தாண்டி தான் இந்த ராமேஸ்வரத்துக்குள்ளே வர முடியும். ஆனால் எல்லா தீர்த்தத்தோட பெரிய தீர்த்தம் சமுத்திரம். ஒவ்வொரு மனிதனோட உயிருக்கும் இந்த சமுத்திரத்துக்கு சம்பந்தம் உண்டு. உயிர் என்பது உன் கண்ணோட ஒளி, உடல் என்பது ஆத்மா, அரி. எல்லாம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறேன். அம்மை அப்பன் துணை.